வெல்கம் டு விவோடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல செப்பல செதுக்கப்பட்ட ஒரு வரைபடம் பல வருஷமா யாரும் கையிலும் சிக்காம மர்மமா இருக்கு. அந்த வரைபடம் யார் கையில கிடைக்குதோ அவங்க உலகத்திலே பணக்காரன் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய புதையல் ஒண்ணு கிடைக்கும். அந்த வரைபடத்தை தேடி இளவரசர்களும் மன்னர்களும் சண்டை போட ஒரு நாடே ரெண்டா பிளவுபடுது. அந்த வரைபடத்தை தேடி போய் இதுவரை 1000 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அதை அடைய ஆசைப்படுற ஒரு நாட்டுக்குள்ள மன்னன், இளவரசன், மந்திரி, குந்திரின்னு எல்லா பயல்களும் மறைமுகமா சில பிளான்களை பண்றாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மலை பள்ளத்தாக்குல யாருக்கும் தெரியாம மர்மமா வாழ்ற ஆயக்கலைகள் 64 கத்து வச்சிருக்கிற மர்மமான மக்கள் கூட்டம், அப்படி இப்படின்னு படம் சும்மா தாறுமாறா இருக்கும். அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சாங் ஆஃப் தி அசாசின்ஸ். கதை நடக்கிறது எந்த காலகட்டம்னா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் அசாசின்களுக்கு காசு கொடுத்து அந்த பிரச்சனையை அப்படியே வெட்டி எறிகிற காலகட்டம். அதுலயும் அசாசின்களுக்கு பேர் போன இடம்னா அது இந்த கோஸ்ட் வேலின்னு சொல்லப்படுற பேய் பள்ளத்தாக்கு தான். அந்த பள்ளத்தாக்குல வாழ்ற எல்லாருமே கடைஞ்செடுத்த அசாசின்ஸ். எல்லாரும் மூஞ்சில முகமுடிய போட்டுக்கிட்டு தான் சுத்துவாங்க. ஆனா அந்த பள்ளத்தாக்கு ஊர்லயே சிறந்த 4 அசாசின்ஸ்ல ஒரு ஆளு தான் நம்ம படத்தோட ஹீரோ நீல அசுரன். இவன் பொருள் நீலமா இருக்கிறதுனால இவனுக்கு அந்த பேர் கிடையாது. நீல கலர் ட்ரெஸ் போட்டு சுத்துறதுனால இவனுக்கு எல்லாரும் நீல அசுரன் தான் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல தாய் தந்தையை இழந்து ஊர் ஊரா சுத்திட்டு இருந்த இவனை ஒரு பழைய மாஸ்டர் ஒருத்தர் தான் பார்த்து இவனை பள்ளத்தாக்குக்கு கூட்டு வந்து பயிற்சி கொடுத்து இவனை ஒரு பெரிய அசாசின் ஆக்கி விட்டுருக்காரு. ஆனா ஒரு நாள் இந்த ஊருக்குள்ள நடந்த சண்டையில இவனுடைய வலது கையை இவன் இழந்துட்டான். அதை பார்த்து அந்த ஊர் தலைவன் கோல்டன் மாஸ்க் நம்ம ஹீரோக்கு ஒரு ரோபோட்டிக் கையை கொடுக்க அந்த கை பேர் தான் அசுர கை. அது வெறும் சாதாரண இரும்பு கை கிடையாது. அதுக்குள்ள இருந்து பல ஆயுதங்கள் வெளியே வரும். இந்த பள்ளத்தாக்கு மக்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்துல அவங்களுக்கு நெருக்கமான யாரையோ எதையோ இழந்து இப்ப அதுக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு வெறியில தான் கோஸ்ட் வேலியில சேர்ந்து பெரிய அசாசின்ஸா மாறி இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ வாழ்க்கையில என்னாச்சுன்னா, இவன் சின்ன வயசுல இருக்கிறப்போ இவங்க அப்பா ஒரு மர்ம ஆசாமி ஒருத்தர் சொன்னார்னு செப்பு தகடல ஒரு புதையலோட மேப்பை வரைஞ்சு கொடுத்தாரு. அந்த விஷயம் வெளியே தெரியவும் அந்த மேப்பை அடைய ஆசைப்பட்ட சில பேர் இங்க வந்து இவங்க அப்பாவோட சேர்த்து இவங்க கிளான்ல இருந்த 37 பேரையும் வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த கிளான் அங்கே சோழி முடிஞ்சது. அந்த மேப்பும் அன்னைக்கு மறைஞ்சதுதான். இன்ன வரைக்கும் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு எதுவுமே தெரியல. ஆனா இப்போ அந்த மேப்பு மறுபடியும் ஒருத்தர் கையில கிடைச்சிட்டுன்னு தகவல் வந்திருக்கு. இவனோட குடும்பத்தையும் கிளானையும் மொத்தமா வெட்டி கொண்டவங்க யாரு, அந்த புதையல் வரைபடத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ஒரு கங்கணத்தோட நம்ம பையன் இறங்கியிருக்கான். இந்த கதை நடக்கிறது சவுத் பகோடா அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான். அதோட கிழக்கு பகுதியில் இருக்கிற ஈஸ்ட் மல்பரி அப்படிங்கிற ஒரு ராஜாங்கத்தை காமிக்காங்க. அதோடைய இளவரசர் சாய் காங், அவருடைய அப்பா தான் அந்த நிலத்துடைய மன்னன். அவர் பேர் சாய் செங். அவர் வந்து அரியணையில உட்கார அவருடைய அமைச்சர்கள் முன்னாடி இருக்காங்க. அதுல ஒரு மண்டையன், தலைவரே காணாம போன அந்த புதையலோட செப்பு வரைபடம் திரும்ப கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி அது பார்டர் சிட்டியில இருக்கிற ஒரு கவர்னரோட கையில இருக்கிறதா சொல்றான். ஆனா அந்த அமைச்சர் ஏற்கனவே அந்த மண்டையனுக்கு 2 வாட்டி தகவல் அனுப்பிட்டாராமா. ஆனா தகவல் அனுப்பின புறாவை அவன் வருத்த தின்ட்டு அவாட்டுக்கு படுத்து தூங்குறானாமா. எந்த பதிலையும் சொல்ல மாட்டான். அப்படிங்கவுமே நம்ம இளவரசர் மன்னரான அவங்க அப்பாட்ட இதெல்லாம் ஒரு டாபிக்னு பேச சபையை கூட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இளவரசர் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடவுமே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த இளவரசருடைய படை தளபதி நேரா மன்னர் முன்னாடி போய் நின்று அந்த வரைபடத்தை வச்சிருக்கிற கவர்னருக்கு ஒரு பெரிய தொகையை லஞ்சமா கொடுத்து அந்த மேப்பை வாங்கிட்டு வந்துடலான்னு ஐடியா கொடுக்கான். அதுக்கு தானே நேர்ல போய் பேசுறதாவும் சொல்ல, மன்னரோ நீ தனியா போனா உனக்கு ஆபத்துங்காலு, ஆனா இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக என் உயிரை கூட பணைய வைக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ற நம்ம ஜெனரல் மன்னர் அனுமதியோட அந்த பார்டர் சிட்டிக்கு கிளம்ப தயாராகிறாரு. அதே நேரத்துல சவுத் பகோடாவோட மேற்கு திசையில இருக்கிற ஒரு மன்னனை காமிக்காங்க. இவர் பேர் மெங்ஞான மிக்கிஷா. இவருடைய மனைவி லேடி ஹுவா. அவர் அரண்மனைக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்க லேடி ஹுவா இவருக்கான ஒரு போர் உடைய ஆசாசியா தச்சுக்கிட்டு இருக்காங்க. மெங்ஞான மிக்கிஷா உள்ள வந்து அதை பார்த்த லேடி ஹுவா நேரா அவர்கிட்ட போய் இவங்களுக்கு வந்த தகவலை சொல்றாங்க. அதாவது மல்பரியோட மன்னன் அந்த ஒத்த குடிமை ஜெனரலை பார்டர் சிட்டிக்கு அனுப்பி அந்த புதையலோட மேப்பை லஞ்சம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர போறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஒத்த குடிமை ஜெனரல்ங்கிற பேரை கேட்ட உடனே மெங்ஞான மிக்கிஷாவோ அவன் பேரே சைலண்ட் உல்ஃபாச்சே அப்படிங்காரு. அதுக்கு லேடி ஹுவா அந்த மேப்பை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இந்த மன்னர் கையில கொண்டு வந்து சேர்க்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அந்த 2 நாட்டுக்கும் நடுவுல உள்ள அந்த பள்ளத்தாக்கான கோஸ்ட் வேலியை காமிக்காங்க. வருஷத்தோட 350 நாளும் அங்க பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த அசாசின்ஸ் கோட்டையோட வாசல்லையே 20 பேரு காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு மல்பரியோட இளவரசர் சென் காங் போறாரு. அந்த ஊர் தலைவனான கோல்டன் மாஸ்க பார்த்து ஒரு உதவி வேணும்னு கேட்காரு. அந்த உதவியை கேட்ட கோல்டன் மாஸ்கே விளவலத்து போயிடுறாரு. அது என்னன்னா, அந்த பார்டர் சிட்டி கவர்னர் கையில இருந்து அந்த புதையலோட வரைபடத்தை மீட்கிறது மட்டும் இல்லாம இவருடைய படை தளபதியான அந்த ஒத்த குடிமை ஜெனரலையும் போட்டு தள்ள சொல்றாரு. அதுக்கு நம்ம கோல்டன் மாஸ்க் உதவி பண்ணா கோஸ்ட் வேலி பள்ளத்தாக்குக்கு பார்த்து என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுறேங்க. இந்த பக்கம் ஒத்த குடிமை ஜெனரலோ அவர் அந்த மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க உள்ள புத்த மத கோயிலுக்கு போய் புத்தரை கும்பிட்டு போலான்னு வராரு. அவர் கழுத்துல போட்டிருக்க மாலையை கலத்தி அங்க இருக்கிற புத்த பிச்சுட்ட கொடுக்க அவர் அதை தூக்கி வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருக்கிற வேற ஒரு மாலையை நம்ம ஜெனரலுக்கு போட்டு விடுறாரு. வெட்டப்போற ஆட்டு கழுத்துல மாலையை போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா இளவரசருக்கு உதவி பண்றதா கோல்டன் மாஸ்க் ஒத்துக்கிட்டாரு. அவருடைய மிக நம்பிக்கையான ரைட் ஹேண்ட கூப்பிடுறாரு. அவர் தான் கிரிம் கோஸ்ட், நம்ம ஹீரோவை எடுத்து வளர்த்த மாஸ்டர். அவரோ அந்த ஒத்த குடிமை ஜெனரலை கொள்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கோல்டன் மாஸ்கோ அடுத்த நாள் அந்த பள்ளத்தாக்குல நடக்க போற விளக்கு திருவிழாவில் யார்
யாரை அனுப்ப போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவானோ எக்காரணத்தை கொண்டும் நம்ம மாஸ்டரோட சிஷியனான நீல அசுரனை மட்டும் அந்த விஷயத்துல ஈடுபடுத்திடாதங்காரு. ஏன்னா அந்த புதையல் மேப்பால தான் அவனுடைய குடும்பமும் கிளானும் மொத்தமா அழிஞ்சது. அதுக்கு அவன் பழி வாங்கணுங்கிற வெளில இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ இந்த மேப்பை பத்தின விஷயம் தெரிஞ்சா இவங்க போற மிஷன் சொதப்பிருங்காரு. அடுத்த நாள் அந்த விளக்கு திருவிழா நடக்கிற தெருவுக்கு நம்ம ஹீரோ நடந்து வரான். நேரா அங்க உட்கார்ந்து இருக்கிற அவனுடைய மாஸ்டர்கிட்ட போய் அந்த புதையல் மேப்பை பத்தின விஷயத்த சொல்றான். என்னதான் இருந்தாலும் விஷயம் அப்படி இப்படின்னு கசிஞ்சிரும்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோ காதுக்கு வந்துட்டு அதை எப்படியாவது திரும்ப கண்டுபிடிச்சு இவன் அப்பா அம்மா கொன்னவங்களை பழி வாங்கணும் அப்படிங்க. எப்படி அந்த மேப்பை மீட்டு வர சொல்லி நம்ம கோஸ்ட் வேலியில இருந்து யாராவது ஒருத்தர் அனுப்புவீங்க, அதை என்ன அனுப்புங்க மாஸ்டர் அப்படிங்க. ஆனா அந்த மாஸ்டரோ இந்த புதையல் மேப்போட விவகாரம் பல ஆண்டுகளா போயிட்டு இருக்கதாவும் அது பின்னாடி போன ஏகப்பட்டவர் இறந்து போனதாவும் சொல்லி தன்னுடைய சிஷியனை அந்த ஆபத்தான மிஷன்ல அனுப்ப மாட்டேங்க. அங்க மக்கள்லாம் கத்துற சத்தம் கேட்ட உடனே அனுப்ப போற ஆள் யாருங்கிறத முடிவு பண்ணி சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு அங்க போய் பார்க்காங்க. மவுண்டைன் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு மொட்டையனோட பேர் தான் அதுல வந்திருக்கு. இவ்வளவு முக்கியமான மிஷனுக்கு இந்த மொட்டையனை போய் அனுப்புறாங்களேன்னு நம்ம ஹீரோக்கு கடுப்பாகுது. ஆனா நம்ம ஹீரோ அதை அவ்வளவு ஈஸியா விடுறதா இல்ல. அடுத்த நாள் மொட்டையன் அவன் டீம் ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பார்டர் சிட்டிக்கு போயிடுறான். அங்க அந்த கவர்னர் முன்னாடி ஒரு டிராகன் நடனம் ஆடுற மாதிரி வேஷத்துல போய் அவரை போட்டு தள்ளலாம், அப்படியே ஒத்த குடுமி ஜெனரலையும் முடிச்சிடலாங்களா பிளான்ல போயிருக்கான். நம்ம ஹீரோவும் மொட்டையனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அப்படி அவன் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு குடிசைக்குள்ள இருந்து ஒரு இசைக்கருவி வாசிக்கிற சத்தம் கேட்டு அதுக்குள்ள போய் பார்க்கான். அங்க ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அவளோட இசையில மெய்மறந்து இவன் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு பின்னாடி மக்கள்லாம் டிராகன் நடனம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கத்திட்டு ஓட நம்ம ஹீரோ அந்த பக்கமா ஓடுறான். சடான்னு நின்று திரும்பி பார்த்தா ஃபிகர் ஆளை காணும், ஆல்ட் ஆயிட்டு. பிறகு நம்ம ஹீரோ அந்த ஊர்ல உயரமா இருக்கிற ஒரு டவர் மேல ஏறி உட்காந்துக்கிறான். தூரத்துல அந்த ஊர் கவர்னரும் அவரை மீட் பண்ண போன ஒத்த குடிமி ஜெனரலும் உட்காந்துருக்க. அவங்க முன்னாடி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டிராகன் நடன கலை ஆரம்பிக்க போகுது. அப்போ ஒத்த குடிமி ஜெனரல் இந்த கவர்னர்கிட்ட அந்த மேப்பை வச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன அதுல பாத்திருப்பீங்க புதையல் இருக்கிறது நாட்டோட கேபிட்டல் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து அந்த மேப்பை வாங்க பாக்காரு. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த டிராகன் டான்ஸ் ஆரம்பிச்சிருது. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே கோஸ்ட் வேலியை சேர்ந்த அசாசின்ஸ் அப்படின்னு கவர்னருக்கும் தெரியாது, ஜெனரலுக்கும் தெரியாது. டிராகன் வேஷத்தை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி நெளிஞ்சு ஆடிக்கிட்டு வந்தவங்க ஒவ்வொரு தூணுக்கு கீழையும் ஒவ்வொரு வெடிகுண்டுகளை வச்சிருந்தாங்க. நேரா அப்படியே ஆடிட்டு போய் நம்ம கவர்னர் முன்னாடி நிக்கவும் அவங்க சிறப்பா ஆடினாங்கன்னு அவருக்கு கிஃப்ட் கொடுக்க நம்ம ஒத்த குடுமி ஜெனரல் எஞ்சி கையை நீட்டாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத விதமா அந்த டிராகன் வாய்க்குள்ள இருந்து புஷ்னு தீ வருது. ஜெனரல் சுதாரிச்சு சட்டுன்னு பின்னாடி ஜம்ப் அடிச்சு அந்த தீல இருந்து எஸ் ஆயிடுறாரு. அதே நேரத்துல அவங்க தூணுகளுக்கு கீழே வச்சிருந்த வெடிகுண்டுகள் வெடிக்க அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டுகள்லாம் செதர்ன கல்ல அடிச்சு பிளந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே அந்த டிராகன் வேஷத்துக்கு கீழே இந்த அசாசின்ஸ் எல்லாரும் வந்து அந்த கவர்னரையும் ஜெனரலையும் போட வர ஜெனரல் சட்டார்னு வாளை உருவி ரெண்டு பேரை குத்தி தூக்கி வீசுறாரு. அப்பதான் நமக்கு புரியுது சைலண்டா இருக்கிற ஒத்த குடுமி ஜெனரல் வெறும் வரலாற்று ஆள் கிடையாது, விரல விட்டு ஆற்றுறவர்னு. அவர் போட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் வெளுத்துக்கிட்டு இருக்க. இதை மேல இருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம நீல அசுரன் சட்டுன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு கழுகு மாதிரி அங்க பறந்து வரான். பாதி தூரம் பறந்து வரும்போதே அவனுடைய அந்த இயந்திர கையை நீட்டவும் அது தனியா கலந்து போய் தூரத்துல ஒரு செவுத்தை பிடிச்சிருது. அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்துகிட்டே வரான். அப்படி ஏர்ல வரும்போதே அவன் விட்ட கத்திகள்ல 2-3 பேர் பீஸ் ஆயிடுறாங்க. அதை பார்த்த ஜெனரல் வாய் பளந்து போயிடுறாரு. கீழே இறங்கி வந்து நிக்கவும் ஜெனரலுக்கு அவனுக்கும் சண்டை வருது. ஆனா ஜெனரலை ஈஸியா அடிச்சு தூக்கி வீசிடுறான். கதவை பொளந்துகிட்டு போய் அவர் விழவும் நம்ம ஹீரோ அவரை போடலான்னு உள்ள நடந்து வரான். சடார்னு திரும்பி பார்க்கான். ஜெனரல் விழுந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வாள் பறந்து வருது. நல்ல வேலைக்கு நம்ம ஹீரோ எஸ் ஆயிடுறான். பார்த்தா பெரிய பெரிய சாமான தூக்கிக்கிட்டு ஒரு 4 அமெரிக்க மொட்டையனுங்க அங்க வந்து நிக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவன் கையில் உள்ள ஆயுதத்தை உள்ள சுருக்கிட்டு பெருசா ஒரு ஆயுதத்தை எடுக்கான். அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உள்ள வந்த மவுண்டைன் கோஸ்ட் மொட்டையனை அவனுக்கு அசால்ட்டா அறுத்து தள்ளிடுறாங்க. பிறகு அவங்க நம்ம ஹீரோ அடிக்க வர ஹீரோ கடகடன்னு அங்க இருக்கிற ஒரு டவர் மேல ஏறிடுறான். அதுல ஒருத்தன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். முரட்டு ஆளுங்களா இருக்காங்க, நம்ம வெறித்தனமா சண்டை போட்டாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ண ஹீரோ சடார்னு அங்க இறங்கி கீழே கடந்த அந்த எறும்பு டிராகன் மண்டே அவன் இயந்திர கையால எடுத்து அப்படியே ஒரு சுத்தவும் சுத்தி இருக்கிற ஒரு பயனாலையும் பக்கத்துல வர முடியல. கரகரகரன்னு சுத்தி இருந்த பனியெல்லாம் புகமூட்டமா மாறிடுது. எல்லாவனும் பறந்து போய் அந்த டிராகனை கண்டம் துண்டமா வெட்டுறான். ஆனா நம்ம ஹீரோவை ஆளக்கானும். கீழே வந்து லேண்ட் ஆகி பார்த்தா அங்கேயும் ஆளக்கானும். நம்ம ஹீரோ ஜுட்சுவை போட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடறான். பார்த்தா தூரத்துல ஒரு டவர்ல உட்காந்து எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருந்தானே அங்கேயே போய் உட்காந்து இருக்கான். அந்த ஒத்த குடுமி ஜெனரல் கையில பட்ட ஒரு வெட்டுக்காயத்தோட எந்திரிச்சு வந்து நிக்க இவன் அவர் கூட சண்டை போடுறப்போ அவர் இடுப்புல தொங்குன ஒரு குண்டுமணியை வெட்டிட்டான். அதை கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அது திறக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள ஒண்ணும் இல்ல. சரி ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு அந்த பார்டர் சிட்டி கவர்னர் பாயில படுக்கப்பட்டு பாயலானு அன்னைக்கு நைட்டு அந்த புறத்துக்கு போறாரு. அப்ப அவர் ரூமுக்கு ஒரு அழகி வந்து நிக்கவும் காஞ்ச கம்பத்துல எரும மாடி ஏறுற மாதிரி இவர் ஏற மெல்ல வாய்க்குள்ள இருந்து ஒரு ஊசி எடுத்து அவர் கழுத்துல குத்தி விட்டுருதா. உடனே பாய்சன் உடம்பெல்லாம் பரவி அவர் கண்ணெல்லாம் ப்ளூ ஆகி அப்படியே மண்டையை போட்டு விழுந்துடுறாரு. அவர் இடுப்புல சுருக்கி வச்சிருந்த அந்த புதையல் மேப்பை இவ கையில எடுத்துறா. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கான். நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் முகமுடிய கலத்து அப்படின்னு சொல்ல அப்ப அந்த பொண்ணு தன்னுடைய முகத்தை பிடிச்ச கீழே இழுக்கா. பார்த்தா அது ஒரு முகமுடி. அன்னைக்கு காலையில தெருவுல ஒரு பொண்ணு இசைக்கருவி வாசிச்சிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு தான் இவ. இவளும் கோஸ்ட் வேலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் போல இருக்க. அந்த வேலியில உள்ள யாரோ தான் இவளை அந்த மேப்பை மீட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. இவளோட ஸ்பெஷல் பவர் யார மாதிரினாலும்
மாறுவேஷம் போடுறது. ஒழுங்கா அந்த மேப்பை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ ஒண்ணுமே சொல்லாம மேப்பை கையில கொடுத்துறா. அப்ப சடார்னு பின்னாடி இருக்கிற ஜன்னல்ல ரத்தம் தெரிச்சு விழுது. சட்டுன்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு அவ பயந்து போய் கேட்க அது வேற யாரும் இல்ல, வெண் நீதிபதி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெண் நீதிபதி அப்படிங்கிற இவரோட பேருக்கு ஏத்த மாதிரி கோஸ்ட் வேலியோட சட்டத்தை யார் மீறினாலும் அதை சரி பண்றதுக்காக இவரை அனுப்பி விடுவாங்க. அந்த பள்ளத்தாக்கோட டாப் 4 அசாசின்ஸ்ல 3வது இடத்துல இருக்கிறவர். மவுண்டன் கோஸ்ட் அனுப்பி விட்ட மிஷன்ல தேவையில்லாம இவன் பூந்து அதனால மவுண்டன் கோஸ்ட் மண்டைய போட்டனால இவன் சட்டத்தை மீறிட்டான்னு சொல்லிட்டு இவனை திரும்ப கோஸ்ட் வேலிக்கு கொண்டு வர சொல்லி ஆர்டர் போட்டு வெண் நீதிபதியை அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்த அந்த 4 அமெரிக்க மொட்டையன்களை பார்த்து இதுல வேற ஏதோ விவகாரம் இருக்குன்னு சொல்றான். ஆனா வெண் நீதிபதி அதை கேட்க மாட்டேங்காரு. சரி ரைட்டு, அப்ப நான் ஒத்தைக்கு ஒத்த போட்டு பாத்துருமல அப்படின்னு சொல்லிட்டு வெண் நீதிபதி சொல்லவும் அந்த ஜன்னலுக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோ, அந்த பக்கம் வெண் நீதிபதி. யார் வேகமா கத்திய வீசுறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு டீல போட்டுக்கிட்டு 2 பேரும் வந்து நிக்க சட்டுன்னு கத்திகளை வீசுறாங்க. அப்ப நம்ம வெண் நீதிபதி உடனே ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து பாக்காரு. பார்த்தா செத்து போன அந்த பார்டர் சிட்டி கவர்னர் உடம்புலதான் அந்த கத்தி பாஞ்சிருக்கு. அவரை ஏமாத்திட்டு இந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ மாடி விட்டு மாடி தேவி ஓடிக்கிட்டு இருக்கான் எங்கேயோ. அப்படி அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கப்போ வழியில அவனுடைய மாஸ்டர் இவனுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கான். ஆனா அவரோ இவன் பண்ண காரியத்தால இவனை உடனே பிடிச்சிட்டு வர சொல்லி கோல்டன் மாஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்கிறதாவும் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவோ இதுல வேற ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அதை கேட்காத மாஸ்டரோ கத்தி எடுத்துட்டு பாயிறாரு. ஒரு கட்டத்துல நம்ம மாஸ்டர் வீசின கத்தி அங்க உள்ள ஒரு கட்டையில போய் மாட்டிக்கிட உடனே எடுத்து திரும்ப வெட்டுவார் நம்ம ஹீரோ பயந்துட்டான். ஆனா அவரோ இப்படி என் கத்தி மாட்டிக்கிட்டப்போ நீ என் கையை வெட்டிட்டு இந்த பொண்ணோட தப்பிச்சு போயிட்ட அப்படிங்கறது தான் நான் அங்க மேல போய் சொல்ல போறேன் அப்படின்னு ஐடியா கொடுத்து அவனை இவர் கையை வெட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் லைட் அவர் கோடை போட்டுதான் மாஸ்டர் அவருடைய சிஷியனை தப்பிக்க விட்டுறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி அவனை நிப்பாட்டி உன்னை அடுத்த தேடி வர போறது கருங்கஜபதி, அதனால ரொம்ப ஜாக்கிரதையாரு அப்படின்னு எச்சரிச்சு அனுப்பி விடுறாரு. அங்க இருந்து அந்த பொண்ணோட கிளம்பி போற நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்றான். அப்ப அந்த பொண்ணுக்கு கோஸ்ட் வேலியில இருந்து என்ன மிஷன் சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு அவளோட லெட்டரை வாங்கி பார்க்கான். அதுல அந்த புதையல் மேப்பை மீட்டு 8 கார்டு பெவிலியன் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி மிஷன் எழுதி இருக்கு. அப்பனா இவன் அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தா இந்த மேப்புக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க போறதா முடிவு பண்ணிடுறான். அந்த பொண்ணுக்கு டாடா பை பை சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேப்போட 8 கார்டு பெவிலியன் ஹோட்டலுக்கு கிளம்புறான். அப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு கவிதையை சொல்லி இவன் மேல காதல் வயப்பட்டதை இன்டைரக்டா உணர்த்த நம்ம ஹீரோவும் வந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு அவளை பிடிச்சு லபக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துறான். நீ எங்க இருந்தாலும் இந்த மிஷனை முடிச்சிட்டு உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியா அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போறான். அவன் அந்த ஹோட்டலுக்குள்ள வரவுமே அங்க உட்கார்ந்திருந்தவங்க எல்லாம் இவன் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்காங்க. நேரா அங்க உள்ள மாடிப்படியில ஏறி போறான். பின்னாடியே அந்த அடியாட்களையும் இவனை ஃபாலோ பண்றாங்க. மாடியில உள்ள ரூம் வழியா அங்க இருக்கிற கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா ஈஸ்ட் மல்பரியோட இளவரசர் அங்க அவன் ஆளுகளோட உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட போய் கோஸ்ட் வழியில இருந்து இந்த மிஷனை முடிக்க சொல்லி என்னதான் அனுப்பி விட்டாங்க. அங்க முக்காடு போட்டு வந்து எங்க வேலையை சேர்ந்து 5 பேரை கொன்னாங்களே அந்த அமெரிக்க மொட்டையனுங்க, அவங்க யாரு, அவங்கள அங்க யாரு அனுப்புனதுன்னு கேள்வி கேட்கான். அது எனக்கு தெரியாதுன்னு பதில் சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் நக்கலா கேட்க நம்ம ஹீரோவும் இந்த மேப்பை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது என் குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னு நான் சொன்னா அதை நீங்க நம்புவீங்களான்னு கேட்கான். அதை கேட்ட இளவரசர் கூட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை போடவும் அங்கிருந்து அந்த முகமுடி பொண்ணை இழுத்துக்கிட்டு வராங்க அடியாட்கள். இவன் ஏதாவது மக்கள் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் இவனுக்கு பூத்த புது காதலிய கொத்தோட புடுங்கிட்டு வந்திருக்காங்க. அவ கழுத்துல கத்தி வச்சு மலட்ட நம்ம ஹீரோவோ அவளை கொண்டா எனக்கு என்னவே அப்படின்னு அசால்ட்டா உட்காந்துருக்கான். அப்ப சடார்னு சத்தம் கேட்டு பின்னாடி திரும்பி பார்க்கான். அங்க திறந்து இருந்த கதவு தானா மூடுது. கதவை கிழிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஊசிகள் பறந்து வந்து அங்க இருக்கிற ஆட்கள் நெத்தியில பாயுது. அதுல அடியாட்கள் மட்டும் இல்ல இளவரசர் நெத்திலையும் பாஞ்சு அவரும் மலர்ந்து விழுந்துடுறாரு. சட்டுன்னு சுதாரிச்ச நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த மேப் எடுத்துட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்து உயிர் வாழணும்னு ஆசை இருந்தா அசையாம உட்காரு அப்படிங்க. இங்க இளவரசரோட மத்த அடியாட்கள்லாம் என்ன நடக்குன்னு தெரியாம அரண்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு முழிக்க திடீர்னு ஒரு கருப்பு துணி உள்ள பாஞ்சு வந்து அவங்கள சுத்தி சுத்தி அடிக்குது. அப்ப அசையாம உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ மட்டும் அந்த துணி ஒண்ணும் பண்ணல. அந்த பொண்ணு யார் இது அப்படின்னு கேட்க இவர் தான் கருங்கஜபதி அப்படிங்க. கொய்யால பிஜிஎம் போட்டுட்டு கதவை திறந்துகிட்டு நம்ம தலைவர் கருங்கஜபதி சும்மா கெத்தா உள்ள நடந்து வராரு. அவரை பார்த்த நம்ம ஹீரோவே கண்ணுல பயத்தோட அசையாம உட்கார்ந்துருக்கான். கோஸ்ட் வேலியோட சட்டத்தை மீறவங்கள ஒயிட் ஜெச்சால கவனிக்க முடியலன்னா அந்த ஊர்ல 2வது பெரிய கையான நம்ம கருங்கஜபதியை தான் அனுப்பி விடுவாங்க. நம்ம ஹீரோவை கொல்ல சொல்லி தான் இவர் அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து இவர் கண்ணு முன்னாடி வளர்ந்த அந்த பையல கொல்ல மனசு இல்லாதவரு அவனுக்கு வாழ இன்னொரு வாய்ப்பு தர்றதா சொல்லி அவர் கூட கோஸ்ட் வேலிக்கு கிளம்பி வர சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவோ அவன் எந்த தப்பு செய்யலன்னு அவன் அப்பா அம்மாவை கொண்டவங்கள பழிவாங்க தான் இதை பண்றதா சொல்றான். ரைட்டு, உனக்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சது அப்படின்னு கருங்கஜபதி சொல்லிட்டு அவரோட இங்கியாங் கொடையை எடுக்காரு. அதுதான் அவருடைய பயங்கரமான ஆயுதம். அந்த கொடையை அவர் விரிச்சனம் சுத்தி இருக்கிற எல்லாவனும் செத்து போயிடுவான். அவர் கொடை எடுக்க நம்ம ஹீரோ அவன் இயந்திர கையை காட்ட 2 பேருக்குள்ளயும் சண்டை ஆரம்பிக்க போது. அப்ப சடக்குன்னு திருமணம் நம்ம ஹீரோ ஏன் திடீர்னு ரொம்ப அமைதி ஆயிட்டு என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல அவ ஓடி போய் ஜன்னல் வெளியே எட்டி பாக்கா கலகலன்னு பிஸியா இருந்த அந்த ஊர்ல இப்போ ஒரு ஆளு கூட காணும். இருந்த இடம் தெரியாம எல்லா மக்களும் காணாம போயிட்டாங்க. சரி இல்லையே அப்படின்னு யோசிக்கவும் அப்ப நம்ம கருங்கஜபதி தெற்கு பக்கத்துல உள்ள ஜன்னலை போய் பாரு அப்படிங்கிறாரு. உடனே அவ அங்க போய் பார்த்தா ஊரோட 2 சைடுல இருந்தும் ஒரு பெரிய படை ஆட்களே அங்க வந்து அந்த ஹோட்டல்ல சூழ்ந்து நிக்க
பிடிச்சாங்க. எதிரில் இருக்கிற இன்னொரு ஹோட்டல்ல அந்த லேடி ஹுவா உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. எந்த வித தொந்தரவும் இல்லாம அந்த மேப்பை கொண்டு போய் அவ புருஷன் கையில ஒப்படைக்கன்னு சொன்னாலே அதை ரொம்ப கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கருங்கஜபதி கிட்ட சவுத் பகோடா அவங்களுடைய ஆர்மியவே வச்சு இவங்களை எதுக்குறாங்கன்னா அவங்க கோஸ்ட் வேலையவே எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம சண்டையை விட நம்மளோட பலத்தை காமிக்கிறதா இப்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல கருங்கஜபதியும் ஒத்துக்கிறாரு. லேடி ஹுவா அவங்கள உயிரோட பிடிச்சிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டு ஒரு 10 ஆட்களை முத உள்ள அனுப்புறாங்க. கையில அம்போட பயந்துகிட்டே அவங்க உள்ள வராங்க. உள்ள வர்றப்பவே ஏதோ ஹாரர் பேய் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்ப சடார்னு அங்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள கருப்பு துணி போய் தானா மூடுது. அதை பார்த்து மிரண்டு போனவங்க அந்த பெட்டி பக்கத்துல போவ அப்போ அந்த பெட்டி அந்தரத்துல பறந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு தள்ள ஆரம்பிச்சிருது. எல்லாம் அப்படியே அரண்டு போய் நின்னுகிட்டு இருக்க. பின்னாடி ஒரு கொடை மட்டும் தன்னால காத்துல பறக்குது. அந்த கொடை விரியவும் அது கரகடல சுத்த அதுல மாட்டி இருந்த கத்தி எல்லாம் பறந்து வந்து இங்க இருந்த எல்லாரும் நெத்திலையும் பாயுது. ஆக மொத்தம் உள்ள அனுப்புன 10 பேரும் பொத்து பொத்துன்னு போயிட்டாங்க. இதை எதிர் ஹோட்டல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த லேடி ஹுவா கொய்யால கோஸ்ட் வேலினா இதாமல கோஸ்ட் வேலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்க இன்னொரு 20 பேரை உள்ள அனுப்பி விடுறா. ஆனா நம்ம ஹீரோவும் கருங்கஜபதியும் சேர்ந்து அந்த 20 பேரையும் அடிச்சு ஹோட்டலுக்கு வெளியே கைத்துல தொங்க விட்டுறாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஹோட்டலுக்கு வெளியே எல்லா பக்கத்துல இருந்து பெரிய பெரிய அம்புகளை மிஷின் மூலமா ஏவி இந்த ஹோட்டலோட சீலிங்கை உடைச்சிட்டு போய் மாற்ற மாதிரி பண்ணிடுறாங்க. பிறகு அந்த கயிறுகளை குதிரையில கட்டி அவங்க இழுத்துட்டு போவ அந்த ஹோட்டல் மொத்தத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு பிரிக்கிறாங்க. அதை உள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த கருங்கஜபதி நம்ம ஹீரோட்ட நீ கிளம்பி போ அப்படிங்காரு. ஆனா நம்ம ஹீரோவோ நான் இங்க இருக்கேன் நீங்க கிளம்பி போங்க தலைவா அப்படின்னு சொல்ல சரி ரைட்டு பய கான்பிடென்டா தான் இருக்கான்னு சொல்லிட்டு கருங்கஜபதி எஸ் ஆயிடுறாரு. ஹோட்டல்ல பிரிச்ச ஆளுங்க உள்ள ஏறவும் நம்ம ஹீரோ அந்த முகமுடி பொண்ணை அவளை தப்பிச்சு போக சொல்லிட்டு சண்டை போட வரான். ஒரு 4 பேரை தூக்கி போட்டு அல்லையில மீச்சுக்கிட்டு இருக்க. அப்ப இந்த பொண்ணு அவன் சொன்னது கேட்காம இவளும் சண்டை போட வர இவ கழுத்துல கத்திய வச்சு இவனையும் தூக்கிடுறாங்க. அதே நேரம் இங்க அந்த ஈஸ்ட் மல்பரியோட மன்னனை காமிக்காங்க. அவங்க முன்னாடி இந்த ஒத்த குடிமி ஜெனரல் போய் நிக்க நம்ம நாட்டுல உள்ள அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சான்னு சொல்றாரு. ஜெனரல் அரண்டு போய் யாருன்னு கேட்க அது வேற யாரும் இல்ல என்னுடைய மவன் தான் அப்படிங்கிறாரு. மன்னர் நம்ம ஜெனரலை அண்டர் கிரவுண்ட் ரகசிய சாம்பருக்கு கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா சுத்தி முத்தியுமே ஒரே கடிதமா இருக்கு. அந்த ஊர்ல யாரு எவருக்கு எப்போ என்ன அனுப்புனாலும் அந்த கடிதம் முத இங்க வந்துட்டு தான் அதுக்கப்புறம் போகும். அதனால யார் யாருக்கும் கடிதம் அனுப்புனாலும் அதுல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸ்ட் மல்பரி மன்னன் படிச்சிருவான். பல வருஷங்களா நம்ம ஜெனரல் அவரோட மனைவிக்கு எழுதுற கடிதமும் இங்க வந்துதான் போகும் போல இருக்க. அதையெல்லாம் படிச்ச இந்த மன்னன் தான் மனைவிக்கு இவ்வளவு அன்பா கடிதம் எழுதுற ஒருத்தனை என்னைக்குமே நம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனரல் மேல பூர்ண நம்பிக்கை வந்திருக்கு. அவரை கூட்டு போய் இவருடைய மகனான இளவரசன் எழுதி அனுப்பின கடிதத்தெல்லாம் காமிக்காரு. அதுல ஒரு கடிதம் கோஸ்ட் வேலிக்கு போயிருக்கு. அதை வச்சுதான் அவன் நாட்டுக்கு துரோகம் பண்றாங்கிறதை இவர் கண்டுபிடிச்சார். இங்க நம்ம ஹீரோவையும் அந்த முகமுடி பொண்ணையும் பிடிச்சாங்களே அவங்கள நேரம் லேடி ஹுவா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப அந்த முகமுடி பொண்ணை பார்த்த லேடி ஹுவா அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல அவங்க கையில போட்டிருந்த வைர வளையல் எடுத்து அந்த பொண்ணோட கைக்கு போட்டு விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன எதுக்கு இங்க வர வச்சீங்கன்னு கேட்டா நம்ம ஹீரோட்ட ஒரு உதவி கேட்க போறாங்க. அந்த உதவி அவன் பண்ணா அவன் தேடிட்டு இருக்கிற கேள்விக்கான பதில சொல்றதா சொல்றாங்க. அது என்ன பதில் அப்படின்னு அவன் கேட்கவுமே உன் குடும்பத்தை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியுங்காங்க. உடனே நம்ம ஹீரோக்கு உடம்பு நரம்பெல்லாம் புடைக்குது. ஆனா அதை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி இவன் அவங்களுக்கு ஒரு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு உதவி பண்ணணும். இப்ப இவங்க கையில தான் அந்த புதையல் மேப் இருக்கு. அதை வச்சு மல்பரி நாட்டு மன்னனை ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட போறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்துல மாறுவேஷம் போட்டு நம்ம ஹீரோவையும் உள்ள தூக்கிட்டு வந்துருவாங்க. அவங்க சிக்னல் கொடுக்கவுமே இவன் போய் மல்பரி நாட்டு மன்னனை கொல்றதுதான் இவனுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க். அவங்க சொன்ன மாதிரியே பேச்சுவார்த்தைக்கு மல்பரி நாட்டு மன்னனையும் கூப்பிட்டுருக்காங்க. இங்க நம்ம மெஞ்ஞான மிக்காசியும் போயிருக்காப்ல. 2 நாட்டு மன்னர்களும் கைகுலுக்கி இந்த புதையலை ஒன்னா தேடலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. மல்பரி நாட்டு மன்னனுக்கு துணையா நம்ம ஒத்த குடிமி ஜெனரல் உட்கார்ந்திருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டதை சந்தோஷமா கொண்டாட மல்பரி மன்னன் நம்ம ஒத்த குடிமி ஜெனரல்ட்ட ஜக்ல இந்த சரக்க தங்க டம்ளர்ல ஊத்தி பகோடா மன்னன் மிக்காசிட்ட போய் கொடுக்க சொல்றாரு. அங்க கொட்டடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தாத்தா சட்டுன்னு கொட்டை ஓங்கி அடிக்கவும் டம்மு டம்முன்னு வெடி வெடிச்ச மாதிரி பிரகாசமா வெளிச்சம் வந்து எல்லாரும் கண்ணு குருடாவுது. இல்ல எவனும் அசாசின் தான் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்டு மன்னனோட வீரர்களும் வாழை வெளியெடுக்க அப்ப அந்த கொட்டடிச்ச தாத்தா சட்டுன்னு ஒரு ஊசியை ஏவுறாரு. அது ஒரு கை தடுத்து அந்த கதவு தானா மூடி அவர் செட் பண்ணி வச்சிருந்த ஒரு கம்பி அங்க இருந்த சோல்ஜர்களை தாண்டி புழுக்கன போது அப்படியே எல்லாரும் 2 துண்டா கீழே விழுறாங்க. இந்தியன் தாத்தாவுக்கே டஃப் கொடுக்குது. இந்த தாத்தா யாரு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே சட்டார்னு மேல இருந்து ஏகப்பட்ட முகமுடி அசாசின்ஸ் அந்த இடத்துக்குள்ள குதிச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் வெட்ட ஆரம்பிக்காங்க. இங்க அந்த கொட்டடிச்ச தாத்தாவோ ஒரு வாளை எடுத்துக்கிட்டு எதிரில் வர்றவனெல்லாம் வெட்டி தள்ளிட்டு நேரா மெஞ்ஞான மிக்காசியை போடுறதுக்கு வராது. அப்ப நம்ம ஹீரோ உள்ள பூந்து மெஞ்ஞான மிக்காசியை காப்பாத்துறான். அவன் அசுர இயந்திர கையில இருந்து ஒரு குட்டி உருண்ட பாம் எடுத்து கொட்டடி தாத்தாவை நோக்கி வீச அவர் அதை வாழை வச்சு துண்டா வெட்டவும் டம்முன்னு வெடிச்சு அவர் மூஞ்சில தீப்பிடிக்குது. பார்த்தா இது வேற யாரும் கிடையாது இவனுடைய மாஸ்டர் கிரிம் கோஸ்ட் தான். ஒரு கொட்டடி தாத்தா மாதிரி வேஷம் போட்டு இங்க இறங்கியிருக்காரு. ஏன் மாஸ்டர் ஏன் அப்படின்னு இவன் கேட்க நம்மள நாமளே அழிச்சுக்கிறதுக்கு எவனோ சதி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன சோப்பு கோட்டையில வந்து பாருன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்க இது நடந்துட்டு இருந்த கேப்ல நம்ம ஒத்த குடிமி ஜெனரல் சரிஞ்சு கிடக்கிற மெஞ்ஞான மிக்காசியை காப்பாத்த வர்ற மாதிரி ஒரு வாள் எடுத்து அவர் குறுக்கிலே இறக்கி கொன்றுதாரு. அதை பார்த்த லேடி ஹுவா அழுத மணிக்கு அங்க வந்து நிக்க ஜெனரல் ஒன்னும் பேசாம முன்னாடி கிளம்பி போயிடுறாரு. குத்துயிலுமா குலையிலுமா கிடக்கிற மெஞ்ஞான மிக்காசியை பிடிச்சி லேடி ஹுவா கதறி அழுகுறாங்க. பிறகு அன்னைக்கு நைட்டு நம்ம ஒத்த குடிமி ஜெனரல் அவர் ரூம்ல திங்ஸ் எல்லாம்
பேக் பண்ணிட்டு இருக்கப்போ லேடி ஹூவா அவரை பார்க்க வராங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் ஜெனரல் ஓடி போய் திறந்து பார்க்காரு. லேடி ஹூவா பார்த்தோன்னே இந்த லேட் நைட்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்னா? அதெல்லாம் வெளியே யாரும் இல்ல, நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வரவும் அப்பதான் நமக்கு தெரியுது இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற சதிதான்னு. ஆனா உண்மையிலே அங்க வந்திருக்கிறது லேடி ஹூவா கிடையாது, நம்மளுடைய முகமூடி பொண்ணு தான். அவங்கள மாதிரி மாறுவேஷம் போட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்க வந்திருக்கா. அது தெரியாத ஜெனரல் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுவ இது எல்லாத்தையும் மேல இருந்து நம்ம ஹீரோ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அது தெரியாத ஜெனரலோ லேடி ஹூவா தான் வந்திருக்கான்னு நினைச்சு அவங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் உளறிடுறான். இல்லாத புதையலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மேப்பை உருவாக்க சொன்னதே நம்ம லேடி ஹூவா தான். அப்பதான் அதை அடையிறதுக்கு ஏகப்பட்டவர் போட்டி போடுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த போட்டி சண்டை சச்சரவுல எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேரும் இறுதியா ஒண்ணு சேரலாங்கிறது தான் இவங்களோட பிளான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஒரு காதல் ஜோடியா இருந்தாங்க. ஆனா சில விதியின் சதியால இவங்க வெவ்வேறு திசையில பிரிஞ்சு போக வேண்டிய மாதிரி ஆயிட்டு. இந்த உண்மையெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கப்போ கட்டி பிடிச்ச மாதிரி நம்ம முகமுடி பொண்ணு இவ்வளவு நாளா அந்த கோஸ்ட் வேலி அசாசின்ஸ் உங்களை கொல்லதான் முயற்சி பண்ணாங்க, இப்ப திடீர்னு எப்படி உங்க பேச்ச கேட்கறாங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜெனரலுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருது இது உண்மையான லேடி ஹூவா கிடையாதுன்னு. ஆனா வெளியே காமிச்சுக்கல. வேற யாரோ ஒருத்தங்க தான் இவ்வளவு மாதிரி வேஷம் போட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்காங்கன்னா இன்னொருத்தன் எவனும் மேல உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கறனால கோஸ்ட் வேலி ஆட்களோட சீக்ரெட் பிளான அவங்க கடிதமா எழுதி அனுப்புனதை மல்பரி நாட்டு மன்னன் பிடிச்சி அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அதனால வேற வழி இல்லாம கோஸ்ட் வேலி ஆட்கள் அவர் சொல்ற பேச்ச கேட்காங்கன்னு சொல்றான். இதை மேல இருந்து கேட்ட ஹீரோ கோஸ்ட் வேலி என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே மல்பரி நாட்டு மன்னன் இருக்கிற ரூமுக்குள்ள போறான். அங்க போய் நிக்கவுமே அவன் படத்துல யாரோ அம்பா வைக்காங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா ஜெனரல். இவன் கேட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சு வேணுக்குனே இப்படி ஒரு பொய்ய சொல்லவோ நம்ம ஹீரோ இங்கே ஓடி வந்து மாட்டிக்கிட்டான். அப்ப நம்ம ஹீரோ ஒத்த குடுமி ஜெனரல்ட்ட உங்களுக்கும் கோஸ்ட் வேலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க மல்பரி நாட்டு மன்னன் அங்க ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்காரு. தலைவரே கொஞ்சம் இந்த பிரஷ் தாங்க அப்படின்னு கையில வாங்கி அவர்கிட்ட வாங்கின பிரஷ் வச்சு அவர் சங்களே சுருகி கொண்டுதான். அப்பதான் அந்த ஜெனரல் சொல்றான் அவனுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மல்பரி நாட்டு மன்னன் எல்லா கடிதத்தையும் அவன் வாசிச்சு தான் அனுப்புறான்னு தெரிஞ்சு வேணுக்குனே இல்லாத ஒரு மனைவிக்கு எழுதுற மாதிரி கடிதம் எழுதிட்டு இருந்திருக்காரு இத்தனை வருஷமா. அவர் நம்ம ஹீரோவை கொண்டு அவன் தான் இந்த மல்பரி நாட்டு மன்னனை கொண்டான்னு ஒரு டிராமாவை நடத்த பார்க்காரு. ஆனா அவரோட அம்புல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான். அப்பதான் அவனுக்கு மாஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அழிச்சுக்கிறதுக்கு எவனோ பிளான் பண்றான். சிவப்பு கோட்டையில வந்து பாருன்னு சொன்னாலே உடனே அந்த கோட்டைக்கு போறான். ஆனா அவன் போறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு என்னன்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் கிரிம் கோஸ்ட் அந்த கோட்டைக்கு போயிருக்க அங்க அவருக்கு ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த 4 முக்காடு போட்ட அமெரிக்க மாட்டேனுங்க. என்னதான் நம்ம மாஸ்டர் வெயிட் டிக்கெட் இருந்தாலும் 4 பேரும் சேர்ந்து அவர் அல்லையிலே வெட்டிடுறாங்க. சண்டை போட முடியாம கீழே விழுந்து கிடக்கிறப்போ அங்க அந்த கோஸ்ட் வேலியோட ஊர் தலைவனான கோல்டன் மாஸ்க் வரான். நேரா நம்ம மாஸ்டர் முன்னாடி வந்து நின்று தளபதியாரே கோஸ்ட் வேலிக்கு நீங்க பண்ண சேவையை என்னைக்குமே மறக்க முடியாது. ஆனா இப்ப நீங்க பண்ண போற உயிர் தியாகமும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான், சந்தோஷமா சாவுங்க அப்படின்னு சொல்ல நம்ம மாஸ்டர் அந்த கோல்டன் மாஸ்கோட ட்ரெஸ்ல நம்ம ஒத்த குடிமி ஜெனரல் போட்டுக்கிற அதே ஜெபமாலையை பார்க்காரு. அதுல ஒரு குண்டுமணியும் தொங்குது. அப்ப நம்ம மாஸ்டர் அவரோட கத்தியை கோல்டன் மாஸ்க் கிட்ட கொடுத்து என்ன கௌரவமா என்னோட கத்தியில வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல கோல்டன் மாஸ்க்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கி அவரை குத்துறாரு. அந்த கேப்ல அந்த மாலையில தொங்கின குண்டுமணிய நம்ம மாஸ்டர் அவருக்கே தெரியாம புடிங்கிறாரு. பிறகு அந்த இடத்துக்கு தீ வச்சுட்டு அந்த ஆளுங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாக்குறப்போ கோல்டன் மாஸ்க் தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த ஒத்த குடிமி ஜெனரலோட குண்டுமணி அவன்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டுமணியை கையில கொடுத்துட்டு நம்ம மாஸ்டர் மண்டைய போட்டுருந்தாரு. அப்போ சின்ன வயசுல அந்த பேய் பள்ளத்தாக்குள்ள வந்தப்போ கோல்டன் மாஸ்க் கிட்ட போய் எல்லாரும் ஒரு ஆயுதத்தை வச்சு சண்டை போடுறாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு ஆயுதம் இல்லையான்னு கேட்கிறப்போ என்னோட ஆயுதம் சதி திட்டம் அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகம் வருது. அப்ப அந்த கோல்டன் மாஸ்க் கிட்ட இருந்து எடுத்த குண்டுமணியை இவன் திறந்து பார்க்கான். அதுக்குள்ள ஒரு சின்ன சுருள் பேப்பர் இருக்கு. அது என்னன்னு இவன் திறந்து பார்க்கான். அவனுக்கு பெரிய ஷாக்கு. இந்த பக்கம் ஒத்த குடிமி ஜெனரலோ இறந்து போன மெஞ்ஞான மிக்காசியோட நாடான சவுத் பகோடால லேடி ஹூவா இப்ப அதிபர் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் இந்த மல்பரி நாட்டுல மன்னனும் இளவரசன் இறந்து போயிட்டதால அவங்களோட இளைய பையன் ஒரு சின்ன பையனை தான் இப்ப மல்பரி நாட்டோட பட்டத்து இளவரசனா உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஒத்த குடிமி ஜெனரல் அழைப்பு விடுத்ததால லேடி ஹூவாவும் மல்பரி நாட்டு அரண்மனையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த பட்டத்து இளவரசர் கையால மிலிட்டரி சீலை மட்டும் வாங்கிட்டேன்னா மல்பரி நாடும் இவருக்கு தான், சவுத் பகோடால லேடி ஹூவா இருக்கறனால அந்த நாடு இவங்களுக்கு தான். இவங்க ரெண்டு பேரும் இல்லையா அவங்க போட்ட பிளான் படி ஒண்ணு சந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி சீலுங்கிற ஒரு விஷயத்தை வாங்க மல்பரி நாட்டு அரண்மனைக்கு ஜெனரல் வராரு. ஆனா லேடி ஹூவாவோ அங்க ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னா மெஞ்ஞான மிக்காசியை குத்துனதுக்கு அப்புறம் அவர் சாவ கிடக்கிறப்போ இவங்க ஓடி போய் கதறி அழுதாங்களே. அப்போ அந்த மிக்காசி நம்ம லேடி ஹூவாவை பார்த்து நீ தினம் தினம் அந்த ட்ரெஸ் தச்சிட்டு இருக்கும் போது எல்லாமே அது நீ எனக்கு தைக்கல வேற ஒருத்தனுக்கு தான் தைக்கலன்னு தெரிஞ்சும் நான் உன்னை காதலோட பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்துருந்திருக்காரு. அவரோட உண்மையான காதலோட வழி இப்ப இவங்களை பிடிச்சு தொலைக்குது. அப்போ அந்த கௌரவமான பட்டமான மிலிட்டரி சீலை எடுத்து கொண்டு வந்து நம்ம ஒத்த குடிமி ஜெனரல்கிட்ட கொடுக்க வராங்க. அப்போ திடீர்னு வெளியே டம்முன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கு. உடனே இந்த ஜெனரல் என்னன்னு வெளியே போய் பார்த்தா ஜெனரலோட ஆள்மானிக்கே வேஷம் போட்டிருக்க ஏகப்பட்ட வேறு அந்த பாம்புகளை வெடிக்க வைக்காங்க. இதை பார்த்து அந்த மல்பரி நாட்டு அமைச்சர்கள் ஜெனரல் தான் இவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்றதா நினைச்சிடறாங்க. சரி நினைச்சிட்டாங்க இனிமேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாளை எடுத்துட்டு வந்த ஜெனரல் உள்ள அமைச்சர்லாம் வெட்டி கொள்ள ஆரம்பிச்சிருந்தாரு. அப்போ வெளியே ஜெனரலோட ஆட்களும் அந்த 4 அமெரிக்க மொட்டையனுங்களும் அந்த படியில இறங்கி போவ அவர் ஆட்கள் மாதிரியே வேஷம் போட்டு வெடிக்க வச்சாங்களே அவங்களை எதிர்த்து தான் போறாங்க. ஆனா அவங்க யாருன்னு பார்த்தா எல்லாம் நம்ம கோஸ்ட் வேலி பயலுக. அப்படியே
அதே பிஜிஎம் போட்டு கோட்டை செவுருக்கு மேல காமிக்காங்க. நம்ம வெண் நீதிபதி கருங்கஜபதினு கோஸ்ட் வேலியோட டாப் 5 அசாசின்ஸ் அங்க வந்து நிக்க, அதுக்கு பின்னாடி கோஸ்ட் வேலியில உள்ள மொத்த அசாசின்ஸும் படையா கிளம்பி வந்துட்டாங்க. ஏன் இது நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ கோல்டன் மாஸ்க் கிட்ட இருந்து எடுத்து அந்த குண்டுமணியை திறந்து ஒரு பேப்பரை படிச்சானே, அதுல உள்ள விஷயத்தை போய் நம்ம கருங்கஜபதிட்ட சொல்லிட்டான். அதுல இந்த ஒத்த குடிமி ஜெனரல் என்ன எழுதியிருந்தாருன்னா, அவருக்கு அந்த மிலிட்டரி சீல் கிடைச்சதுக்கு அப்புறம் மொத்த நாட்டு படையும் கொண்டு வந்து கோஸ்ட் வேலியவே அழிச்சிருவேன்னு எழுதியிருந்திருக்காரு. அதனால பள்ளத்தாக்க காப்பாத்த நம்ம 16,000 அசாசின்ஸ் அங்க கிளம்பி வந்துட்டாங்க. எல்லாரும் வெளியே வந்து மாங்கன்னு எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உள்ள லேடி ஹுவாவோ அந்த மிலிட்டரி சீல் உள்ள பெட்டியை கையில வச்சுக்கிட்டு நிக்காங்க. அப்போ அவங்க ஜெனரலை பார்த்து, 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக எதை வேணாலும் விட்டு வந்துருவேன்னு சொன்னீங்க, இப்போ இந்த மிலிட்டரி சீல் இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா, நம்ம தனியா போய் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஜெனரல் மண்டேனோ இப்போ அது முடியாது, இந்த மொத்த நாடே என் கைப்பிடியில இருக்கு, அதை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லவும், இவளோட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக தான் இவ்வளவு வருஷமா இவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்போ இவனே மாறிட்டான், இந்த வாழ்க்கை வாழ்றதே அவசியம் இல்லைன்னு சொல்லி கத்திய வச்சு தன்னைத்தானே குத்திட்டு செத்துறாங்க. அதை பார்த்த ஜெனரல், என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடந்து கதறான். நம்ம ஆசைப்பட்ட மிலிட்டரி சீலை நம்ம கையில கிடைச்சிட்டு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து காமிக்க போதாரு. அந்த பெட்டியை திறந்தா உள்ள மிலிட்டரி சீலுக்கு பதிலாக கோல்டன் மாஸ்க் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்கான். அப்ப அவன் சொல்ற விஷயம் இருக்க அல்டிமேட் ட்விஸ்ட், கோல்டன் மாஸ்க் வேற யாரும் கிடையாது, நம்ம ஒத்த குடிமி ஜெனரல் தான். இறந்து போன லேடி ஹுவா பல வருஷங்களுக்கு முன்னாடி பள்ளத்தாக்குல கோல்டன் மாஸ்கோட மனைவியா இருந்தவங்க. இந்த ஜெனரல் மண்டே தான் நாட்டை அடையணுங்கிற ஆசையில இல்லாத ஒரு புதையலோட மேப்பை உருவாக்க வச்சு 2 நாட்டு மன்னனுக்கு இடையே சண்டையை உருவாக்கியிருக்கான். அதுல ஜெனரல் மார்வேஷம் போட்டு போய் மல்பரி மன்னன் கூடயும் லேடி ஹுவாவை மெஞ்ஞான மிகாசி சைட்ல சேர சொல்லி அனுப்பி விட்டு இருந்திருக்கான். பிறகு அந்த மேப்பை உருவாக்கின நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவையும் அவன் மொத்த கிளானையும் கொண்டு அந்த ஜெனரல் பல வருஷம் கழிச்சு இப்போ அந்த மேப் திரும்பி தென்பட்டா நம்ம ஹீரோ கண்டிப்பா அதை தேடி போவான். அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி 2 நாட்டு மன்னனையும் போட்டு தள்ளிட்டு பழிய நம்ம ஹீரோ மேல போட்டலான்னு இந்த ஜெனரல் பிளான் பண்ணிருக்கான். இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோ புட்டு வச்சிடவும், இதுக்கு மேல இவனை உயிரோட விட்டனா இந்த நாட்டை ஆளணுங்கிற ஆசை மண்ணோட மண்ணா போயிருன்னு சொல்லிட்டு ஒத்த குடிமி ஜெனரல் குடுமையை அவுத்துக்கிட்டு இவள் நாளா அவன் மறைச்சு வச்சிருந்த அவனோட ஆயுதத்தை காமிக்கான். பார்த்தா அது ஒரு இயந்திர ரக்க. நம்ம ஹீரோவோட இயந்திர கை மாறி அதை விட 10 மடங்கு பலமான ஒரு ஆயுதம். 2 பேரும் நாய்த்தனமா மோதிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோக்கு பலத்த அடி விழுது. அதே மாதிரி வெளியே நம்ம கருங்கஜபதி டீமும் பயங்கரமா அடி வாங்குறாங்க. ஆனா இறுதியா எதிரிகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க. ஆனா பட்ட காயத்துல அவங்களுமே முடியாம கீழே படுத்துறாங்க. இங்க உள்ள ஒத்த குடிமி ஜெனரலும் நம்ம ஹீரோ நெஞ்சில வாழை புகுத்தி அவனை பக்கத்துல இழுக்க, நம்ம ஹீரோ அவன் இயந்திர கை வச்சு ஜெனரல் உடம்புல மாட்டி இருக்கிற அந்த ஆயுத மெக்கானிசத்தை உடைச்சு விட்டுருதான். அதை மக்கள் பண்ணிட சட்டுன்னு ஒரு ஈட்டி எஞ்சி நம்ம ஜெனரலுக்கு அங்கே சமாதியும் கட்டிடுறான். பாவம் ஜெனரல் இன்னமானிக்கே செத்து போயிடுறாரு. இந்த போராட்டம் எல்லாம் ஓஞ்ச பிறகு நம்ம ஹீரோ அந்த முகமடி பொண்ணை கூப்பிட்டுட்டு மறுபடியும் பேய் பள்ளத்தாக்குக்கே வரான். இங்க ஒரு ஆளு கூட இப்போ இல்ல. சரி, எல்லாரோட கேரக்டர் விளங்கிட்டு நீ எதுக்கு தேவையில்லாம உள்ள வந்த அப்படி நம்ம ஹீரோ கேட்கறப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, இவ தான் கோல்டன் மாஸ்க்குக்கும் லேடி ஹுவாவுக்கும் பிறந்த பொண்ணு. நாட்டை ஆளணுங்கிற ஆசையில ஜெனரல் தான் இந்த பொண்ணு அம்போன்னு தவிக்க விட்டுட்டு லேடி ஹுவாவை தனியா அனுப்பி விட்டான். இவனும் வேற பக்கம் போயிட்டான். ஆனா இந்த பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் இவளோட அப்பா அம்மா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவ எங்க இருந்தோ கேட்டிருக்கா. அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிட நம்ம ஹீரோவை பயன்படுத்தி அவன் கூடயே டிராவல் பண்ணிருக்கா. அப்பதான் லேடி ஹுவா இவளுக்கு அவங்களோட வயிற வளையல போட்டு விட்டதும் இவதான் அவங்களோட பொண்ணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்கா. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வேலையை நம்ம மறுபடியும் கஜகஜனு அசாசின்ஸ்களால குளிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம தான் இனிதான ஆரம்பம். நான் ஆதாமு, நீ ஏவாளு அப்படின்னு சொல்ல அதோட மங்களகரமா படத்தை முடிக்காங்க. இன்னைக்கு பார்த்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருங்கிறத சொல்லுங்க. சும்மா கெத்தா என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளின கருங்கஜபதியா, இல்ல பொண்டாட்டி வேற ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் அவன் மேல காதல் வச்ச மெஞ்ஞான மிகாஷியா, இல்ல கதற இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற நம்ம விஓடி அண்ணாச்சியா? உங்களுக்கு விருப்பமான கேரக்டர் யாருங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விஓடி குடும்பத்துல ஒரு அங்கமாவுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.